சற்று நேர சிந்தைக்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாயிருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த நாளிலே ஒத்தாசை குறித்து பார்க்க போகிறோம். அது கர்த்தரால் வர வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை யாரிடத்திலிருந்து வர வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். நாம் மனிதர்களிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம், அதிகாரிகளிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம், உறவினர்களிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம், நண்பர்களிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம். சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. கிடைக்கும்னு சொல்லுவாங்க, கடைசியில் கைவிரிச்சிருவாங்க. இந்த ஒத்தாசைங்கிறது நம்முடைய அவசர தேவைகளில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுவோமா? அவசர தேவை அப்படின்னு ஒரு விஷயத்தை போய் நம்ம மூவ் பண்ணும்போது தான் நம்முடைய நண்பர்கள் யாருன்னு தெரியும், நம்முடைய சொந்தக்காரவங்க யாருன்னு தெரியும், நம்முடைய உறவினர்கள் யாருன்னு தெரியும், நமக்கு வேண்டியவங்க யாருன்னு தெரியும், வேண்டாதவங்களும் யாருன்னு தெரியும். ஏன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? நேத்திக்கு வந்திருக்க கூடாதா? நேத்திக்கு தான் எனக்கு எல்லாமே இருந்தது, நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும்? அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு இல்லை, அதனால நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அடாடாடாடா இப்போ தான் கொடுத்து விட்டேன் அப்படிம்பாங்க. நம்புகிற மாதிரியே சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்வோம்? நம்பிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுவோம். ஆனால் நாம் யாரிடத்துல ஒத்தாசை பெற வேண்டும்? அல்லேலூயா சொல்லாமா? முதல் வசனத்தை வாசிங்க அதே புஸ்தகத்தில். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, அதுதான் முக்கியம். எங்கே வருமோ அதற்கு நேராக நம் கண்களை என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு தான் ஒத்தாசை கேட்கவே போகணும். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவே நேராக வந்து நமக்கு ஒத்தாசை தரமாட்டார், யாரையாவது நியமனம் பண்ணியிருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? யாராவது ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். இன்னைக்கு இந்த தேவையோடு இந்த குடும்பம் இருக்குது, இந்த தேவையை சந்திக்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க நம்ம வீட்டு கதவை தட்டணும்னா நம்ம முதல்ல யாரை தட்டி இருக்கணும்? கர்த்தரை தட்டி இருக்கணும். எதன் மூலமாக? ஜெபத்தின் மூலமாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒத்தாசையாக இருந்தாலும், அது பணம் காசு தான் கிடையாது. ஒரு அன்புக்காக, ஒரு ஆறுதலுக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு ஆலோசனைக்காக, ஒரு ஊருக்கு போகணுங்கிறதுக்காக, ஒரு ஆஸ்பத்திரி போகணுங்கிறதுக்காக, துணைக்கு போகணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஒத்தாசையை நாம் மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதிகாலையில் எழுந்து முதல் வேலையாக தேவனிடத்தில் நாம் அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் காலை வச்சிங்கன்னா எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இங்கேருந்து வீரபாண்டி பிரிவு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் அவரே என்ன பண்ணுவார்? வாங்க, நான் வீரபாண்டி பிரிவு வரைக்கும் தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி கை காட்டினா ஒருத்தன் நிறுத்த மாட்டான். அல்லேலூயா சொல்லாமா? யார் ஆட்டோக்காரன் கூட நிறுத்த மாட்டான் சில நேரத்தில். ஆனால் அந்த ஜெபத்துக்கு அந்த வல்லமை, அந்த 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 ஒத்தாசைக்கு, தேவனுடைய ஒத்தாசைக்கு அந்த வல்லமை. அல்லேலூயா சொல்லாமா? கடந்த நாளில் கோயம்புத்தூர் 2 முறை போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. கரெக்டாக அது மதியம் 2 மீட்டிங் முடியும், 1:30 மணி 2 மணி 3 மணி அந்த ரேஞ்சில் தான் இங்கே வரத்துக்காக பஸ்ஸுக்காக ஏறுவேன். அது வழியில் தான் ஏறுவேன். ஏறி உட்காந்துருவேன். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருத்தர் ஏறுவார். அல்லேலூயா சொல்லாமா? ஐயா நல்லா இருக்கீங்களா? அப்படி யாருன்னே எனக்கு தெரியாது. நல்லா இருக்கேன். யாருன்னு தெரியாட்டினாலும் நல்லா இருக்கீங்களான்னு நம்ம என்ன செய்யணும்? நான் நாசமாக போயிட்டேன்னா சொல்ல முடியும்? நல்லா இருக்கேன்னு தான் சொல்ல முடியும். டிக்கெட்டு கண்டக்டர் வருவார், கரெக்டாக எடுக்கிறதுக்கு காசு நீட்டு, ஐயா நான் எடுத்துக்கிறேன்றார். 13 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் எங்கே இறங்க? நான் துடியலூர்லேயே இறங்கிடுவேன் அப்படிங்கிறாரு. துடியலூரில் இறங்குறோம், எதுக்கு வீரபாண்டி பிரிவு வரைக்கும் டிக்கெட் எடுக்கணும்? அல்லேலூயா சொல்லாமா? அது ஒரு ஒத்தாசை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நம்ம அதை கண்காணிக்கிறார், அதை உருவகப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் தேடி வரும். திங்கக்கிழமை போனேன், அதே மாதிரி புதன்கிழமை ஒரு மீட்டிங்காக போனேன். அதுவும் அதே டைம் தான். மதியம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறதுக்காக நின்றுட்டுருக்கேன். அதே ஆள் ஏறுறாரு திரும்பவும் அதே பஸ்ஸில். எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். ஐயா நல்லா இருக்கீங்களான்னா கடைசி வரைக்கும் அவர் யாருன்னே எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லாமா? சரி, கர்த்தரே ஆளை அனுப்புகிறாரு, நம்ம என்ன செய்ய முடியும்?
சரி, அவரும் அதே மாதிரி டிக்கெட் எடுத்தார். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒத்தாசைங்கிறது நம்ம எதிர்பார்க்காமல் வரக்கூடியது. அதே பஸ்ஸில் தான் ஏறணும்னு அவசியம் இல்லை, அதே நேரம் தான் ஏறணும்னு அவசியம் இல்லை. நான் நினச்சேன் அப்போ டெய்லி போகலாம் போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதே நேரத்துக்கு அவரும் என்ன செய்கிறாரு, அவர் ஏதோ டியூட்டியில் இருப்பார் போல, பேக்கெல்லாம் மாட்டியிருக்கிறாரு, ஏறி உட்கார்றாரு. அவரும் வழியில் தான் ஏறுறாரு, பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறல. நானும் டவுன் பஸ்ஸில் வந்து இந்த பக்கம் நடந்து போனோம், சிவா டெக்ஸ்டைல் வழியாக நடந்து போனோம்னா மேட்டுப்பாளையம் பஸ் வரும், அதில் தான் நானும் ஏறுவேன். அவரும் அதே மாதிரி தான் ஏறுறாரு. ஸோ எதுக்குன்னா, அந்த ஒத்தாசைங்கிறது நம்ம எதிர்பார்க்காமல் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம காலையிலேயே தேவ சமூகத்தில் நம்முடைய பிளான் எல்லாம் சொல்லி, இன்றைக்கி என்ன திட்டம், என்ன செயல்பாடு, எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், யார்கிட்ட பேச போகிறோம், எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். இல்லையா சொல்லாமா, சந்தோஷமாக சொல்லுவோமா? போன மாதம் அது மாதிரி ஈரோட்டுக்கு ஐபிசிஎம் மீட்டிங்காக போயிருந்தேன். ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி வந்து நின்றுட்டுருக்கேன், இன்னொரு பஸ்ஸு போகிறதுக்காக. ஐயா சோத்திரையான்னார் ஒருத்தர். சோத்திரம்னு என்ன தெரியுதான்னாரு. எப்படி தெரியலையே, தெரிஞ்சா தானே தெரியுமான்னு சொல்ல முடியும், தெரியலீங்களே அப்படின்னு. ஐயா உங்களை எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப சந்தோஷம். எங்கே போகிறீங்க? ஊழியத்துக்கு கூப்பிட்ருக்குறாங்க, அதுக்காக நான் போகிறேன். இந்த ஜிஹெச்சுங்கிற பஸ் ஸ்டாப்புக்கிட்ட போகணும். நானும் அங்கே தான் போகிறேன், வாங்க என் கூட. 2 வீலர். எனக்கு சந்தேகம், எவனோ இவன் யாருன்னே தெரியல. பஸ்ஸு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடும். ஈரோடு ஜிஹெச்சுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 நிமிஷத்தில் போயிடும். இவர் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாரு, எனக்கு போகிறதா வேண்டாமா அப்படின்னு. ஐயா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள அப்படின்னா. சரி, இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆள் மூலமாக தான் ஏதோ ஆசீர்வாதத்தை வச்சுருக்காருன்னு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் போனோடனே, ஐயா காலைல சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லையே அப்படின்னு. வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னாரு. இது என்னடா வம்பா போச்சு. அது பெரிய ஹோட்டல், நமக்கு பெரிய ஹோட்டல்லாம் ஒத்து வராது. பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போய், நான் எந்த பெரிய ஹோட்டல் போனாலும் ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் செய்ய முடியாதுல்ல. இல்லையா சொல்லாமா? ஆமாம், எல்லா தோசையும் வீட்டில் பண்ணலாம், எந்த தோசை பண்ண முடியாது, ரவா. அதனால் பெரிய ஹோட்டல், எந்த ஹோட்டல் போனாலும் நான் என்ன தான் ஆர்டர் பண்ணுவேன், ரவா தோசை தான் ஆடுவேன். அது 75 ரூபா, 2 இட்லி ஒரு ரவா தோசை அடிச்சு. அப்புறம் நேராக எங்கே மீட்டிங் நடந்தோ அங்கே இறக்கி விட்டார். நானும் அவர் யார் என்ன எந்த ஊருன்னு கேட்கல, அவரும் என்ன ஏது எதுவும் சொல்லலை. நேராக கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டார். இல்லையா சொல்லாமா? அப்புறமா ரொம்ப நேரம் யோசனை நம்ம யோசனை பண்ணும்போது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் தெரியலன்னு சொன்னாலும் வம்பு. ஆமாம், தெரிஞ்சாலும் எப்படி தெரியும்னு வேற கேட்பார். அதனால தெரிஞ்ச மாதிரியும் தெரியாத மாதிரியுமே பிக்கப் பண்ணி கொண்டுட்டு போயிட வேண்டியது. கொண்டு இறக்கி விட்டார். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கையில யோசனை வந்துக்கிட்டே இருந்தார். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஊழியர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். இல்லையா சொல்லாமல் நம்ம வீரபாண்டிக்கு நம்ம ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிறார். அப்புறம் தான் அவருடைய அந்த ஐடியா தெரிஞ்சுது. இப்போ அவர் துபாயில் இருக்கிறாராம்மா. இல்லையா சொல்லாமல் அதுக்கப்புறம் நம்பர் இருந்தது, அதை அடித்து திரும்ப அவருக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் தானா? அது ஆமாங்கய்யா, என்ன நல்லா தெரியும் உங்களுக்கு, உங்களையும் எனக்கு நல்லா தெரியும் அப்படி நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே. ஆனால் ஆமாம் 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 அப்படின்னு சொல்லி லீவுக்காக வந்தேன். அது என்னமோ ஆண்டவர் வேறு ரோட்டில் போக வேண்டியவன், நான் ஜிஹெச் வழியாக போன்னு சொன்னார், அதனால ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தேன். அப்போ பாருங்க, நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆட்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் ஒத்தாசை. வீட்டிலேருந்து நம்ம நான் ட்ரெயினில் தான் போவேன். இங்கேருந்து ஈரோடு, இங்கே காலையில் 8 மணிக்கு ட்ரெயின், 10 மணிக்கு தான் ஈரோடு, 9:45 10க்கு தான் போய் சேரும். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் வரணும். இத்தனை நேரமும் ஒரு ஆளை வெயிட் பண்ண வச்சு நம்ம பஸ்ஸுக்காக நிற்கும்போது ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அதுதான் ஒத்தாசை. இல்லையா சொல்லாமா? அப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே நம்முடைய பிளானிங் என்னவா இருக்கணும்னா, கர்த்தரை நோக்கி நம்முடைய ப்ரோக்ராமை கொடுக்கணும். அப்புறம்தான் மற்றவங்களுக்கு கொடுக்குற ப்ரோக்ராம்லாம், அப்புறம்தான் அப்பாயின்மெண்டெல்லாம். ஃபஸ்ட்டு கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? விண்ணப்பத்தை வைக்கணும். அதனால தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ யாரால் வரும்? எனக்கு ஒத்தாசை யாரால் வரும்? காரிய சித்தி யாரால் வரும்? ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? தானியேலுடைய நாட்கள் எல்லாம் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானா. அது எங்கன்னா எதிரி நாட்டில், சொந்த நாட்டில் இல்லை, சொந்த தேசத்தில் இல்லை, எதிரி தேசத்தில், அடிமையாக போன தேசத்தில் ஒரு மனிதனுடைய காரியங்கள் எல்லாம்
காரிய சித்தி உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காரணம் கர்த்தர். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், அதுக்கு காரணம் கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமா? லேயாள் காரிய சித்தி உள்ளவளாக இருந்தால் அதற்கு காரணம் கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமா? யாக்கோப்புக்கு முதல் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணு போனான். போய் 7 வருஷம் வேலை பார்த்தான். கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு இப்போ தான் நம்மெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துக்குவாங்க, அதை பண்ணிக்குவாங்க, இதை பண்ணிக்குவாங்க, ஃபோனெல்லாம் மாற்றிக்குவாங்க, நிச்சயம் முடிஞ்சவொடனே ஊரெல்லாம் சுத்தலாம் போவாங்க. அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்துக்க மாட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு முக்காடை போட்டு மூடி விட்டுருவாங்க. இப்போ அதனால தான் நம்ம கல்யாணத்தில் ரீத்தை போட்டு மூடி விட்டுறோம். அப்போ உங்கள் மனைவியை காமிங்க, ஏன் மற்றவங்களுக்கு தெரியாதா காமிக்காட்டி சொல்கிறது அப்படி எடுத்து காமிங்க அப்படி. அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் விவரமான ஆள் போல் இருக்குது. தங்கச்சியை முதல்ல கட்டி கொடுக்கான்னு சொல்லி அக்காலை கட்டி கொடுத்துட்டாரு. அப்புறமா தான் அவன் பார்த்தா, விடிச்சு பார்த்தா என்ன வேற ஒரு பொம்பளை உட்காந்துருக்குது அப்படின்னு பார்த்தா அது லேயாள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், சரி எனக்கு இந்த ஆகேலு வேணும். அப்புறம் ஒரு 7 வருஷம் என்ன செஞ்சான், அவன் வேலை பார்த்து அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் அன்பு பாசம் எல்லாமே இருந்தாலும் அவனுக்கு விருப்பம் எங்கே தான் இருந்தது? ராகேல் மேலே தான். ஆனால் லேயாள் மேலே இல்லை. ஆனால் யார் லேயாள் வந்து யார் அதிகமாக நம்பலான்னா கர்த்தரை நம்பினான். முதல் குழந்தை பிறக்குது, 2வது குழந்தை பிறக்குது, 3வது குழந்தை பிறக்குது, 4வது குழந்தை பிறக்குது, யூதா. அல்லேலூயா சொல்லாமா? அந்த யூதா வம்சத்தில் தான் தாவீது பிறக்கிறார். அந்த தாவீது பிறந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ பாருங்க, யாரால் புறக்கணிக்கப்படுறோமோ, யாரால் வெறுக்கப்படுறோமோ, யாரால் புறந்தள்ளப்படுகிறோமோ, அந்த நேரத்திலெல்லாம் யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த யூத அந்த வழியிலே தேவன் அவளுக்கு யூதா என்கிற 4வது குழந்தையை ரூபன் பிறக்கிறான், சிமியோன் பிறக்கிறான், லேவி பிறக்கிறான். அடுத்தது யார் பிறக்கிறா? யூதா பிறக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அவன் அந்த சந்ததியிலிருந்து தான் ஹிஸ்ட்ரியே எழுதப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அந்த சந்ததியில் தான் பிறக்கிறார். அப்படின்னா காரிய சித்தி கர்த்தரால். சீட்டு எங்கே போடப்படும்? குலுக்கல் முறை தான். அன்னைக்கு குலுக்கல் தான், இன்னைக்கும் குலுக்கல் தான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். இயேசு கிறிஸ்துடைய உடையை என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டு தான் என்ன செஞ்சாங்க? செலக்ட் பண்ண. ஏன்னா அதை கிழிக்க வேண்டாம், நல்லா இருக்கு அங்கி சீட்டு போடுவோம், யார் பேரில் விழுதோ அவங்களே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்த சீட்டு எங்கே போடுறாங்க? இயேசு கிறிஸ்துடைய சீசர்களில் ஒருத்தன் யூதாஸ் வந்து நான்கு கொண்டு செத்து போனதுனால அவனுடைய இடத்த ரெப்புறத்துக்காக என்ன செய்கிறாங்க? சீட்டு போட்டு மத்தியாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை என்ன செய்கிறாங்க? 12வது சீசராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த அப்புறம் எங்கே சீட்டு போடுறாங்க? அப்போஸ்தல காலத்தில் சீட்டு போட்டு நிறைய இருக்கும். அந்த வசனம் என்ன சொல்ல? சீட்டு மடியில் காரிய சித்தியம், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நம்முடைய காரியம் ஜெயமாக வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரால் தான் முடியும் அப்படிங்கிற விசுவாசி. இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் எல்லாம் என்னென்னா விசுவாசத்தை குறித்து. ஒத்தாசை யார்கிட்டேருந்து வரும்? காரிய சித்தி யார்கிட்டேருந்து வரும்? அப்போ நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே யாரை நோக்கி தான் இருக்கணும்? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் வேணும். அவங்களை வெறுக்கணும்னு இல்லை, ஆனால் அவர்களை காட்டிலும் ஒருபடி மேலே கர்த்தரிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? சங்கீதம் 62:5. சங்கீதம் 62:5. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? நாம் நம்புகிறது யாரால் வரும்? அதனால ஆத்மா யாரை நோக்கி தான் அமர்ந்திருக்கணும்? அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? ஒரு ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம், டெய்லி யாருக்காவது ஒரு மதியம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தார். அப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொருத்தர் வருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இது வந்து அவங்க மாமியாளுக்கு பிடிக்கல. என்னடா இருந்தாலும் நம்ம சொத்தை அழிச்சிக்கிட்டே இருக்கிறான், நம்ம புள்ள சொத்தை அழிச்சிக்கிட்டே இருக்கான், எவனுக்கோ சொத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஃபோனில் கொஞ்சம் குச்சுன்னு என்னமோ சொல்லி கொடுத்துருச்சு. அடுத்த நாள் வந்தது, இவர் கண்டுபிடிச்சி ஒரு ஆளை சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணிட்டார். கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கிறார். இந்த பொம்பளை பார்த்துச்சு, பெரிய உலக்கை. அந்த காலத்தில் உலக்கைன்னா தெரியும்னு நினைக்கிறேன், நெல்லெல்லாம் குத்துவாங்க. அந்த உலக்கையை எடுத்து அதெல்லாம் பூஜை பண்ணி ரெடியாக வச்சுருந்துதான். இந்த ஆள் கேட்டானா, என்னம்மா உலக்கை எடுத்துருக்குற? உங்கள் வீட்டுக்காரர் தான் ஜாமான் வாங்க போயிருக்கிறாரு. இல்லை எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு தோஷம், அது நீங்கணும்னா மதியம் ஒரு ஆளுக்கு சாப்பாடை போட்டு இந்த உலக்கையால் மண்டையில் அடித்து கொலை பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி 100வது ஆள் நீ தான், 99 ஆளை கிளியர் பண்ணிட்டோம்.
இன்னைக்கு 100வது ஆள் நீ மாட்டிக்கிட்ட அப்படி தான் ஓட்டம் அந்த ஆள். என்னடா சோத்தை போட்டு மண்டையை உடைக்கிறானா அப்படின்னுட்டு. இவன் போனவன் திரும்பி வந்து எங்கே அந்த ஆளை காணோம் அப்படின்னு. அவரு வந்து இந்த உலக்கை தான் வேணும், எனக்கு உலக்கையை கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க, இது எங்கள் பாரம்பரியமான உலக்கை, உங்களுக்கு புதுசு வேணால் நான் வாங்கி தர்றேன்னு சொன்னேன். இல்லை எனக்கு இந்த உலக்கை தான் வேணும்னாரு. கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு போகிற இந்த ரோட் பக்கம் போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு. இவன் அந்த உலக்கையை தூக்கிட்டு ஓடுறான் கொடுக்கறதுக்கு. அவன் நினச்சிக்கிட்டான், ஓ அந்த அம்மா சொன்னது உண்மைதான் போல இருக்குது, சோத்தை போட்டு அடிக்கிறதுக்கு போல இப்போ சோறை போடாமையே அடிக்க போகிறானாங்க. விட்டா அடிச்சுன்னு என்ன செய்கிறானா, ஓடுறானா. இப்போ நம்பிக்கை இப்போ யார் மேலே? ஒருத்தர் குறை சொல்ல முடியுமா? இப்போ 3 சம்பவம் நடந்திருக்குது. ஒன்று மனைவி, இன்னொன்று கணவன், இன்னொன்று சாப்பிட வந்தவன். 3 பேருமே அவங்கவுங்க நம்பிக்கையில் தான் வந்தாங்க. இல்லையா சொல்லாமா? அந்த வீட்டுக்காரரு இன்றைக்கி எப்படியாவது ஒருத்தருக்கு நம்ம ஏழைக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு தான் வந்தார். இந்த வீட்டுக்காரமாக என்ன பண்ணுச்சு, சொத்தை அழிக்கிறானே, சோத்தை போட்டு அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு வழி பண்ணணும்னு இது பிளான் பண்ணிச்சு. இவர் உலக்கையை கொடுக்க தான் போகிறாரு. ஆனால் அவனுக்கு என்ன நினைப்பு, அடித்து கொல்ல வரான், ஒரே ஓட்டம் ஓடிட்டான். இல்லையா சொல்லாமா? இப்படி நம்பிக்கை வந்து உலகத்தின் பக்கத்தில் இருந்ததுன்னா அன்னைக்கு யாருக்குமே யூஸ் கிடையாது இல்லைங்களா? அவர் ஜாமான் வாங்கிட்டு வந்தது யூஸ் இல்லை. இந்த அம்மாவுக்கு பாவம் இல்லையா? ஒரு பசியோடு வந்த ஆளுக்கு ஆகாரம் போடாமல் அடித்து விரட்டின பாவம். இந்த ஓடின ஆளுக்கு சாப்பிடாம அந்த ஆள் ஓடுறது பெரிய விஷயம். ஆசையோடு வந்திருப்பார், இன்னைக்கு நல்ல பயங்கரமான விருந்து இருக்கும்டா அப்படின்னு. இவன் பார்த்தா கொலை பண்ணுற ஆளாக இருப்பான் போல இருக்குன்னு அவன் ஓடுறான். அப்போ எதுக்கு சொன்னால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேரில் இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நான் நம்புகிறது. கர்த்தரால் என்ன வருமா? ஒத்தாசை வரும். கர்த்தரால் காரிய சித்தி வரும். கர்த்தரால் நம்பிக்கை, நம்புகிற காரியங்கள் ஜெயமாகும், நம்புகிற காரியங்கள் வாய்க்கும். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 127:4. சங்கீதம் 127:4. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரமா? கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாருன்னா அது அவர் கொடுத்த சுதந்திரம். அல்லேலூயா சொல்லாமா? அந்த குழந்தையை அவருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாக அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த குழந்தைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும். பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். கர்த்தரோடு கூட இசைகிற பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? குழந்தைங்கன்னா குறும்பு இருக்க தான் செய்யும். அந்த குறும்பு இருந்தாலும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து, எப்போ அடிக்கணும், எப்போ திட்டணும், எப்போ சரியாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் நம்ம நேர்த்தியாக தேவ சமூகத்திலிருந்து உட்காந்து கேட்டு அந்த குழந்தைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாமா? குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதே அது கூப்பிட்றதுக்காக தான் இல்லையா? அது குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே பிளானெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் கொள்ளு தாத்தா பேரை தான் வைக்கணும், எங்கள் பாட்டி பேரை தான் வைக்கணும். குழந்தை என்ன குழந்தைன்னே தெரியாது, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் எல்லாம் அலசி அடித்து எல்லாம் சுற்றி ரவுண்டு கட்டி, அப்புறம் வாஸ்து பார்த்து, அப்புறம் ஜாதகம் பார்த்து, அப்புறம் ஊவில் போடலாமா, மாவில் போடலாமா, ஈயில் போடலாமான்லாம் பிளான் பண்ணி ஒரு பேரை வைப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அந்த பேர் அந்த குழந்தைக்கு வச்சு வளரும். ஆனால் வளரும்போது அந்த குழந்தைய பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. சனியனே, எரும மாடே, பன்னியே, நாயே, பிசாசே. அப்போ அது பிசாசு வேலையை தானே காட்டும். நீங்கள் யார் பேரை சொல்லி கூப்பிட்றீங்களோ அந்த வேலையை தானே அது காட்டும். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ குழந்தைகளை என்ன செய்யணும்? சரியான முறையில் பெயர் சொல்லி அழைக்கணும். இல்லைன்னா ஏதாவது பட்ட பேர் இருந்தால் பட்ட பேரை சொல்லி அழைக்கணும். அதுக்கு போல் மிருகங்கள் பெயரையும் விக்கிரகங்களின் பெயரையும் அதுக்கு சூட்டினா அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? அந்த பேரில் தான் தங்கள் வாழ்க்கையை ஓட்டும். அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும். சரியான முறையில் என்ன செய்யணும்? வளர்க்கணும். 18 வயசு வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். அல்லேலூயா சொல்லாமா? 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்பையும் பிடிச்சி என் கூடவே தான் இருக்கணும், என் பக்கத்துலேயே தான் இருக்கணும், என்னை ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும், என்னை கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாமா? 18 வயசு மைனராக இருக்கிற வரைக்கும் தான் குழந்தைங்க நம்ம குழந்தைங்க. மேஜர் எப்போ ஆகுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க தான் சரிப்படுத்தி கொள்ளணும். அளவு தான் 18 வயசு தான் எண்டு. 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு சொத்து வேணாலும், சுகம் வேணாலும், நகை வேணாலும், பணம் வேணாலும் நீங்கள் தான் சம்பாரிச்சுக்கணும். வீடு வேணாலும் நீங்கள் தான் சம்பாரிச்சுக்கணும். அப்பா அம்மாட்ட என்ன செய்யக்கூடாது? டிமாண்டு வைக்கக்கூடாது. அதுபோல் அப்பா அம்மாவும்
18 வயசு வரைக்கும் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். 18 வயசுக்கு மேலே அவங்கள கண்காணிக்கணுமே ஒழிய அவங்கள என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த 18 வயசுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வளர்த்துறணும். அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்குள்ளே வளர்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தடமாறி போக மாட்டாங்க. நீதிமொழி புஸ்தகத்தில் நிறைய படித்து பாருங்கள், அதில் விவரங்கள் இருக்கும். வேகமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க, தவறான வழிக்கு போயிட மாட்டாங்க. நிறைய பேர் 18 வயசுக்கு மேலே தான் அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தணும்னு பிளான் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளை தானே, அப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், வர வர சரியாயிரும், பெருசானா கரெக்டாகிரும். ஒன்றும் 5ல் வளையாதது வளையவே வளையாது. அல்லேலூயா சொல்லாமா? வளைக்கவே முடியாது. அது நம்ம நினச்சிக்கிறோம் குழந்தைங்க சரியாயிருவாங்க. அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள் அவர்களை வளர்க்க வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் யாரால் வந்த சுதந்திரம்? கர்த்தரால் வந்த சுதந்திரம். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாமா? பெரியவங்களை பார்த்தா சோத்திரம் சொல்லணும். வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே ஆண்டனி சாமின்னு ஒருத்தர், சின்ன வயசு தான் அவருக்கு. அவர் வந்து ஆர்சி, அவர் ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்தவர். இடமலைப்பட்டி புதூரில் ஒரு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவாராமா. பாஸ்டர் அங்கிட்டு வர்றாருன்னா இங்கிட்ட ஏறி குச்சி ஓடிடுவாராமா. பாஸ்டர் வர்றாருனாலே என்ன பண்ணிடுவாராம் அவர், ஏறி. ஏன்னா உட்காந்து எப்படியும் நான் கொஞ்சம் நேரம் நம்மக்கிட்ட என்ன பண்ணிடுவார், வசனத்தை பற்றி பேசுவார், சத்தியத்தை சொல்லுவார், பைபிளை படின்னு சொல்லுவார், அப்புறம் ஜெபம் பண்ணும்போது முட்டி போடுன்னு சொல்லுவார். இந்த வேலையே வேண்டானா ஒதுங்கி ஓடுவாராமா. ஆனால் அவங்க அம்மா டெய்லி அது சாயந்தரம் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார்ல, அப்போ சாப்பாடு போடும்போது, தம்பி பாஸ்டர் வரும்போது இப்படி மரியாதையாக நடந்துக்கணும், வணக்கம் சொல்லணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு நான் சொல்கிற டைமு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சொல்லி கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்திட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ காலேஜ் முடிச்சிட்டாரு. இப்போது அவருக்கு என்னென்னா வணக்கம் சொல்கிறது அப்படியெல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆர்சி சர்ச்சு. அப்போது அங்கேயும் போய் என்ன பண்ணுறாங்க, ஃபாதருக்கு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க, நல்ல மரியாதையாக நடந்துக்கிறாங்க. அப்போ அவருக்குள்ளே ஒன்று தோணுச்சாமா, நான் என்ன செய்யணும், ஃபாதர் ஆயிடுவோம், எல்லோரும் நமக்கு வணக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே இவர் ஃபாதருக்கு படிக்க போகிறாரு. ஃபாதருக்கு படிக்க போனால் அங்கே நரக வேதனையாக இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அதனால அவர் என்ன பண்ணிட்டார், ஃபாதருக்கு படிக்காமல் உண்மையாக ஊழியத்தை செய்யணும். கனடா தேசத்துக்கு தான் அவர் படிக்க போயிருந்தார். உண்மையாக ஊழியத்தை செய்யணும்னு ஆர்ச்சிலேருந்து வெளியே வந்து கன்வெர்ட் ஆகி ஆவிக்குரிய சபையில் சேர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் சிறுவர்களுக்கு அந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? விபிஎஸ் ஊழியத்தை அவர் செய்கிறார். எதுக்குன்னா, அந்த அம்மா அன்னைக்கு விட்டுருந்தாங்க, ஓடுறான்னு விட்டுருந்தா அவன் எங்கேயோ ஓடி என் வாழ்க்கையே வீணாக போயிருக்கும். அவர் அப்படி சொல்கிறார், என் வாழ்க்கையே என்ன ஆயிருக்கும், வீணாக போயிருக்கும். இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே என்னை எங்கள் அம்மா வளர்த்ததுனால நான் இந்த அளவில் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? எத்தனையோ ஜனங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள தான் நீங்கள் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அவங்க வாழ்க்கை எவ்வளோ வேதனையாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ போராட்டமாக இருக்குது. கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு? சுதந்திரமாக கொடுத்துருக்கிறார். அந்த குழந்தைய கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா சொல்லாமா? அதுக்காக பிடிச்சி நெருக்கக்கூடாது. ஓடியே போயிடுவாங்க அப்புறம். அல்லேலூயா சொல்லாமா? தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணி, நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல நெறிப்படுத்தி, அவங்களுக்கு என்னென்னலாம் காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்தணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து, ரொம்ப செல்லமும் இருக்கக்கூடாது. செல்லம் செவ்வாய்க்கிழமை செத்துச்சா நாரை வச்சு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாங்களாம் அப்படிங்கிற கதை இருக்கக்கூடாது. செல்லமும் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பு இருக்கணும். வீட்டில் அம்மா செல்லம்னா அப்பா கண்டிப்பாக இருக்கணும், அப்பா செல்லம்னா அம்மா என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் வீட்டில் 2 பேருமே கண்டிப்பு. இங்கிட்டு நாங்கள் நெருக்குவோம், பாஸ்டர் அம்மா இப்படி நெருக்குவாங்க. இல்லையா சொல்லாமல் எப்படியோ. எதுக்கு சொல்கிறோன்னா, பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தரால் என்ன வரும்? ஒத்தாசை வரும். 2வது காரியம், 3வது நம்பிக்கை வரும். 4வது நல்ல குழந்தைகளை கர்த்தர் நமக்கு தருவார். சரி, இனி தருவாரா இல்லையா? தந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளா வளர்ப்போம். இல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுவோமா? குழந்தை இல்லாதவங்க கர்த்தர் நல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குழந்தைகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 37:39. சங்கீதம் 37:39. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ரட்சிப்புன்னா ஒரு பாதுகாப்பு, மீட்பு, ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம். இது யாரால் வரும்? கர்த்தரால் வரும். அல்லேலூயா சொல்லாமா? ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர்
நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அந்த ரட்சிப்புங்கிறது முழுமையான ஒரு ஆசீர்வாதம். அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் நமக்கு தர வேண்டும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம். முழு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அறகுறை ரட்சிப்புங்கிறது அறகுறை கிடையாது. முழுமையா இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றவங்களுக்கு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லாமா? கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும், கிருபை ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் ரட்சிப்புங்கிறது முழுமையான ஆசீர்வாதம். அதனால தான் அவங்க பேர் நீதிமான்கள். அல்லேலூயா சொல்லாமா? நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்கும். நீதிமான்கள் செழிப்பார்கள். நீதிமான்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ கர்த்தருடைய ரட்சிப்பு கூட யாரால் தான் வருமா? கர்த்தரால் தான் வருமா? வெளிப்படுத்தல் 22:12. வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். அல்லேலூயா சொல்லாமா? இப்பொழுது மட்டுமல்ல, மறுமையிலும் கூட கர்த்தருடைய பலன் கர்த்தரால் நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக, நாம் செய்கிற நன்மைகளுக்கு தக்கதாக, நாம் செய்கிற ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக நன்மைகள் நம்மை தேடி வரும். ஆண்டவருடைய வருகையிலும் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சத்தமா சொல்லாமா? அதுவும் ஆண்டவரால் தான் வரும். அங்கே போய் நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்க முடியாது. சிபாரிசு கடிதங்களை கொடுத்து பரலோகத்துக்கு போக முடியாது. இவர் எனக்கு தெரிஞ்சவர் தாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாருங்க, நல்ல பைபிள் படிப்பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் ஐஸ்வர்யான லாசரும் அந்த கதையில் அதான் நடக்கும். ஐஸ்வர்யான்னு சொல்லுவான், ஐயோ நான் இவ்வளோ நரகத்தில் கஷ்டப்படுறேனே, என்னுடைய சகோதரர்கள்லாம் உயிரோட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்களே, அவங்களுக்கு போய் இதை சொல்லிட்டு வந்துருங்களே. முடியாது. நீ போனால் அங்கே போனால் இங்கே வர முடியாது, இங்கே போனால் அங்கே வர முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுவோமா? அவருடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் அவரே தருகிறவராய் இருக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 21:31 படிக்கிறோம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா சொல்லாமா? வெற்றி கர்த்தரால் வரும், விசுவாசம் கர்த்தரால் வரும், ஆசீர்வாதம் கர்த்தரால் வரும், நம்பிக்கை கர்த்தரால் வரும். அல்லேலூயா சொல்லாமா? ஒத்தாசை கர்த்தரால் வரும், ஜெயமும் கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமா? யுத்த நாளுக்கென்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யுத்தம்னா திடீர்னு போய் நம்ம என்ன செய்ய முடியாது, சண்டை போட முடியாது. ட்ரைனிங் எடுக்கணும். அதனால தான் மிலிட்ரியில் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு யுத்தம் அன்னைக்கு போய் நீ ஓடுறானா ஓட முடியாது, அவனால் காலெல்லாம் சுளுக்கிக்கும். இப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த திருச்சபையில் வைத்து என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆயத்தப்படுகிற பொழுது ஜெயத்தை யார் தருவார்? நிச்சயமாய் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழி நடத்துவார். வரிசையா சொல்லுங்க, ஒத்தாசை யாரால் வரும்? அடுத்து அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. காலையிலேயே உங்கள் பிளானை கர்த்தர்கிட்ட சொல்லிடுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களோட அட்டண்டன்ஸ் யார்கிட்ட தான் இருக்கணும்? கர்த்தர் தான். அப்போ அந்த அட்டண்டன்ஸ் கிளியராக அந்த நாள் முழுக்க உங்களை ஆசீர்வதிக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே.